நம்மள வந்து யாரோ ஆள்றாங்க அப்படிங்கறது நினைப்புலதான் இருக்குமே தவிர இன்னார் தான் ஆள்றாருன்னு சொல்லப்படுது இல்லையா? அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலேயோ ஏற்றுக்கிற இயற்கையிலே ஏத்துக்க முடியல. மனப்பக்குவம் இல்லாமலாம் இல்ல, மூளையே இயற்கையாகவே அந்த இதுக்குள்ள வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓட்டுகள் பறிக்கப்பட்டு விட்டனவோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஓட்டுகள் வந்து அப்படி ஒன்றும் எல்லா ஓட்டுகளும் வந்து இப்போதைய ஆட்சியாளர்களுக்காக விழுந்தது கிடையாது. அதுல ஒரு 14% நாம் தமிழர் கட்சி ஓட்டு மடைமாற்றப்பட்டிருக்கு, அப்படியே தூக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. RSSகளோட பாஜகவோட ஒரு சதி திட்டம் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த ஒரு அவலத்திலையும் அந்த ஒரு பொறுமலையும் நின்றுட்டு இருக்கும்போது என் வாக்கு போயிடுச்சேடா, நான் கஷ்டப்பட்டனே, உழைச்சனே, நான் அறுவடை பண்ற நேரம் பார்த்து நீ அறுத்துட்டு போயிட்டியேடா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்காதா? அவர் என்ன தேவதூதன்? அவர் என்ன கல் நெஞ்சக்காரனா? அந்த ஆட்சியாளர்களை, அந்த நடிக தலைவனை விமர்சிக்க கூடாதுன்னு என்ன அவசியம் வந்துச்சு? ஆனானப்பட்ட திமுகவை விமர்சிக்கலாம், ஆனானப்பட்ட அதிமுகவை விமர்சிக்கலாம். ஏன் ஒன்றிய எல்லார் குடிமையும் பிடிச்சு ஆட்டுகின்ற ஒன்றிய அரசு மோடி அவர்களையே பேரை சொல்லி, அந்த அரசு சொல்லி, அந்த திட்டங்களை சொல்லி நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கேடி அப்படின்ட்டு விமர்சனமா முன்வைக்கிறாரு. அவரை விமர்சிக்கலாம், உங்களுக்கு குழுகுழுன்னு இருக்குது. திமுகவை விமர்சிக்கும் போது குழுகுழுன்னு இருக்குது, அதிமுகவை விமர்சிக்கும் போது குழுகுழுன்னு இருக்கு. இந்த நடிகனை விமர்சிக்கும் போது மட்டும் ஏன் உங்களுக்கு எல்லாம் ஆகாம போகுது? ஏன் இந்த நடிகன் என்ன பெரிய குதிரை கொம்போட பிறந்தாரு, ரெட்ட கொம்போட 3 கொம்போட பிறந்திருக்காரா? இவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? இவரை ஏன் விமர்சிக்க கூடாது? பொய் சொல்லக்கூடாது, அபாண்டமா பலி போடக்கூடாதே தவிர ஒரு தப்பான அரசியல் ஒண்ணு வருது, ஒரு தப்பான அரசியல் தலைவர் வராரு, இவரு நடிக பிம்பத்தோட வராரு, தன்னுடைய முக மதிப்பை மட்டுமே வச்சு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்ச ஒற்றை காரணத்துக்காக நடிச்சே ஒவ்வொரு வீட்லயும் நான் நுழைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒற்றை டயலாக் அடிச்சுக்கிட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத, எந்த ஒரு அக்கறையும் இல்லாத, எந்த ஒரு நிர்வாக திறனும் இல்லாத, எந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லாத, எந்த ஒரு டெசிஷனும் மேக் பண்ண முடியாத இடத்துல அவுட் ஆஃப் வேர்ல்டுல அவர் நடக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அந்த இருந்த மாதிரியே இருக்காது. தனி மனித வாழ்க்கையிலையும் அரசியலுக்கு வந்த பிறகு கூட ஒரு நேர்த்தி இல்லாத, எந்த ஒரு நற்செயல்களையும் தன்னுடைய கோடிக்கணக்கான சம்பாத்தியத்துல பண்ணாத ஒருத்தரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏன் சொல்லக்கூடாது? இப்போ நடக்கின்ற அரசியல் ஆட்சியை ஏன் வந்து அவர் கிடைக்கிற தளத்துல சொல்லக்கூடாது? இதுக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தனியா போட்டுட்டணுமா? புதிய ஆட்சியின் ஆரம்ப அவல நிலைகள் அப்படின்னு நாங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறோம், ஒத்துக்குவீங்களா? அப்பவும் இந்த வாய்கள்லாம் அதான் சொல்லும், இதுக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் போடணுமா? இவர் திட்டுறதுக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு திட்டுவீங்களா? இவரை வந்து விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் போடுவீங்களா? அவல் நிதியில வந்து நீங்க கொலிக்கிறீங்களா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுவீங்க. அப்போ ஒரு ஆட்சியின் குறைகளை இல்ல நடக்கின்ற சமூக அவலங்களை எந்த மேடை கிடைக்குதோ அதுலதான் பேச முடியும். அவர் பொய் சொன்னாரா? பாட்டா பாடிட்டாரு. திருட்டு திமுகவும் அதோட அறிக்கையில சொல்லிடுச்சு, இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி இருக்கு. திமுக வந்து 4 லட்சம் கோடி எகிரி இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவா. அது வரைக்கும் 50 ஆண்டு காலத்துல 6 லட்சம் கோடி இருந்தது. இவர் வந்த ஸ்டாலின் அவர்கள் வந்த மாத்திரத்திலே 4 லட்சம் கோடி கூடி இருக்குன்னு பேசுறோம். எல்லாமே வெள்ளை அறிக்கை தேவையே இல்லாம வெள்ளையா தெரியுது, பச்சை பச்சையா தெரியுது. எல்லாருக்கும் அது இலவசம், இது இலவசம். பணம் எங்க இருந்து எடுப்பீங்க? உங்களோட நீங்க அபிடவிட்ல காட்டியிருக்கக்கூடிய சொத்தையும் அந்த இருப்புகளையும் கொடுத்தா கூட 6 மாசத்துக்கு கூட இதை கொடுத்து மாளாதே, என்ன செய்வீங்க?